நான் ஒரு தினக்கூலி அப்படின்னு நம்பர் பிளேட்டோடயே வந்த கேபிஒய் பாலா. கேபிஒய் பாலாவுக்கு உதவி செய்ய பணம் எப்படி கிடைக்குது? பென்ஸ் கார் பெயர்ல பதிவாகி இருக்கக்கூடிய நம்பரு பாலா குடுத்த ஆம்புலன்ஸ்கள்ல இருக்குதாம். இன்னும் ஆதாரங்கள வச்சிருக்கிறதா அடுக்கடுக்கான புகார்களும், சந்தேகங்களும் வலம் வருது. அதனால செய்தியாளர்கள கூப்ட்டு பாலா இதுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் குடுத்து, தான் குற்றமற்றவர் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த நிலையில கேபிஒய் பாலா தான் செய்யக்கூடிய உதவிகள் பத்தி விளக்கம் குடுத்து வீடியோ ஒண்ண வெளியிட்டிருக்காரு. கேபிஒய் பாலா வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவுல பேசியிருக்கிறது என்ன அப்டின்னா, யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா ஒரு ஸ்கேம். பாலா ஒரு சர்வதேச கைக்கூலி. வசமா மாட்டிக்கிட்டான் அப்டின்னெல்லாம் கடந்த 2 நாட்களாவே செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உடனே முடிஞ்சிரும் அப்டின்னு பார்த்தா, தொடர்ந்து என்ன விமர்சனம் பண்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு படம் நடிச்சேன். அதுக்காக என்ன இப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆம்புலன்ஸ் குடுத்தப்போ அதுல சின்ன டீ எழுத்து ஸ்டிக்கர் பிரச்சனை வந்துச்சு. இத வச்சுக்கிட்டு இப்படியா பேசுறது? இந்த ஆம்புலன்ஸ வச்சு எத்தனையோ பேர் பிழைச்சுக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு. பல உதவிகள செய்யறதால எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பல மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனா, இப்படியான விஷயங்கள பதிவு செய்யாம, சின்ன டீ எழுத்து ஸ்டிக்கர் பிரச்சனைய வச்சுக்கிட்டு, பாலாவோட முகத்திரை கிழிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் தினக்கூலியான என்ன, சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாலா கட்டுறாரே, அதுக்கு எப்படி காசு வந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. நான் பல நிகழ்ச்சிகளுக்கு போய் சம்பாரிக்கிறேன், படம் நடிக்கிறேன், விளம்பரங்கள்ல நடிக்கிறேன், வெளிநாடு நிகழ்ச்சிகளுக்கும் போயிட்டு வரேன். வெளிநாட்டுல இருந்து எனக்கு யாரோ பணம் குடுக்குறாங்களாம். எனக்கு யாருங்க குடுக்க போறாங்க? என்கிட்ட எந்த ட்ரஸ்ட்டும் இல்ல. எல்லாமே என்னோட சொந்த பணம் தான். இரவு பகலா ஓடி ஆடி சம்பாதிக்கக்கூடிய பணத்துல தான் உதவிகள செய்யறேன். அமுதவாணன் கிட்ட கால் கிரவுண்ட் இடத்த வாங்கி வீடு ஒண்ணு கட்ட நெனச்சேன். ஆனா அந்த இடத்துல சின்னதா கிளினிக் ஒண்ண கட்டுறேன். ஆடம்பர காரும், அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்படி செய்யாம அதுல கிளினிக் கட்ட நெனச்சத இவ்ளோ பெரிய விஷயமா மாத்திட்டாங்க. என்னோட பேர மக்கள் கிட்ட கலங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படியான விஷயங்கள செய்யறாங்க. என் மீதான விமர்சனங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அது அதிகரிச்சுக்கிட்டே போறதால தான் இந்த வீடியோவ நான் வெளியிடுறேன். அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி பேசுறத வச்சு, பிறருக்கு உதவி செய்தால் நமக்கும் பிரச்சனை வந்துரும் அப்படின்னு நெனச்சு யாருமே பின்வாங்கிடக் கூடாது. தொடர்ந்து உதவிகள செஞ்சுக்கிட்டே வரணும். நான் உதவி செய்யறத வீடியோவா எடுத்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வீடியோவ Instagramல தான் போடுறேன். அதுல சம்பாதிக்க முடியாது. ஆனா சமீப காலமாவே என்ன பத்தி தப்பா பேசி தான் YouTubeல சில பேர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு வன்மங்கள தாண்டி தான் இங்கு வாழ வேண்டியிருக்கு. பிரச்சனை இருக்கிறதால தான் நல்லது செய்றோம். ஆனா நல்லது செய்யறதே பிரச்சனை அப்டின்னா என்ன பண்றது? இந்த 2 நாளாவே நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா எனக்கு எதிரா செய்யறத பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் ஓடுவேன். தேங்க் யூ அப்டின்னு அந்த வீடியோவுல பாலா ரொம்பவே உணர்வு பூர்வமா பேசியிருக்காரு. அதே மாதிரி ஆம்புலன்ஸ், 2 வீலர் வாங்குனவங்க, அவங்களோட வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருந்த நம்பர் பிளேட்டோட வந்து இந்த வீடியோவுல விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க.